இன்றைய எபிசோடின் ஆரம்பத்தில் பாக்கியா புதியதாக ரெஸ்டாரண்ட் தொடங்கி இருக்கும் நிலையில் அதற்கான திறப்பு விழா ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போது எழிலிடம் பாக்கியா பேசிக் கொண்டிருக்கிறார். அதில் யாருக்கெல்லாம் நேரில் இன்விடேஷன் கொடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் போனில் சொன்னால் போதும் என்று பாக்கியா லிஸ்ட் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த கோபி ஈஸ்வரியிடம் பாக்கியாவுக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, ஆனாலும் எல்லா வேலையும் பர்ஃபெக்டா பாக்குறா. பாக்கியா ரொம்ப கிரேட் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவிற்கு எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இனியா செல்போனில் யாரிடமோ சாட்டிங் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் செல்வி மற்றும் அமிர்தா இருவரும் பெரிய குத்துவிளக்கு ஒன்றை கஷ்டப்பட்டு தூக்கிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதை கூட கவனிக்காமல் இனியா செல்போனில் மூழ்கி இருப்பதை பார்த்து கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வரோமே, நீ ஹெல்ப் பண்ண கூடாதா என்று அமிர்தா கேட்க, அதற்கு செல்வி, இங்க பாருங்க அமிர்தா, இப்போ உள்ள பசங்க எல்லாருக்கும் இதே பிரச்சனைதான் போல, விடுங்க என்று சமாதானம் செய்கிறார். பிறகு ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வருகிறார். பாக்கியா அவரை வரவேற்கிறார். அதைத் தொடர்ந்து இனியா தன்னுடைய காதலனுக்கு போன் செய்து ஏன் இன்னும் வரலை என்று கேட்க, அதற்கு ஆகாஷ் கண்டிப்பா வரணுமா என்று கேட்கிறார். ஆனால் இனியா கண்டிப்பா வரணும் என்று மிரட்டியதால் உள்ளே வருகிறார்.